நன்றி அண்ணா. நன்றி செலுத்துவதன் அவசியத்தை முழுமையாக அறிந்து கொண்டேன். ஆனால் நன்றி செலுத்துவதை மட்டுமே செய்தால் மற்ற அறம் பாதிக்கப்படாதா? இனியாள், நீ யோசிப்பது சரிதான். நமக்கு உதவியவருக்கு நன்றியோடு இருக்க வேண்டி, அவர் ஒருவருக்கு தீங்கு செய்தால் நாம் நடுநிலையாக இருந்து பாதிக்கப்பட்டவருக்கு உதவ முடியாமல் போகலாம். அதற்கு திருவள்ளுவர் நடுவு நிலைமை அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். இதன் பொருள், ஒருவர் ஒரு தீங்கை மற்றவருக்கு செய்த இடத்து அதற்கான தீர்வை சொல்லக்கூடிய தகுதியுடையவர் நடுவுநிலையில் நிற்பவர் மட்டுமே. தீங்கை செய்தவர் நமக்கு நண்பராக இருந்தாலும் பகைவராக இருந்தாலும் உதவி செய்தவராக இருந்தாலும் அல்லது தெரியாதவராக இருந்தாலும் நீதியை பேசும் தகுதி நடுநிலையாக நிற்பவருக்கே உண்டு என்று திருவள்ளுவர் கூறுகிறார்.